Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னது இவ்வளவு பணமா? பிச்சை எடுக்கும் பெண்ணின் பையில் லட்சக்கணக்கில் பணம். அதிர்ச்சியான போலீசார். என்னடா இது, என்ன முடியவே மாட்டேங்குது, சும்மா போய்கிட்டே இருக்குன்னு போலீசாரே திக்குமுக்காடி போயிட்டாங்க. உத்தராகண்ட் மாநிலம் ரூர்கி பகுதியில ஒரு பெண் பிச்சை எடுத்துட்டு வராங்க. அவங்களுடைய பைய சோதனை பண்ணி பார்க்கும்போது அதுல லட்சக்கணக்கில் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அவங்க அப்படின்னு கூறப்படுது. ஏறத்தாழ 13 வருஷத்துக்கு மேல அந்த பகுதியில அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெண்ணிடம் இருந்து எடுக்கப்பட்ட 2 பைய சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல லட்சக்கணக்கில் ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் இருந்ததா சொல்லப்படுது. அத பார்த்து பொதுமக்களும் காவல்துறையினரும் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. என்னடா இது முடியவே மாட்டேங்குது, என்ன சும்மா பணம் வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வேகமா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. நேத்து வரைக்கும் கேட்டுக்கு வழியில ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டு, இன்னைக்கு ஜோஹோ கம்பெனிக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷனுடைய மறு உருவமா இருக்காருங்க. நம்மளும் எத்தனையோ இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம். அந்த மாதிரி தான் அப்துல் ஆலிம் அப்படின்றவரு கடந்த 2013ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. வெறும் 1000 ரூபாய் தான் கையில இருந்திருக்கு. ட்ரெயின் டிக்கெட்ல 800 ரூபாய் போயிடுச்சு. அதை தொடர்ந்து வெறும் 200 ரூபாய் வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்தவரு பசி பட்டினியோடு எத்தனையோ நாள் இருந்திருக்காரு. சாலையில தான் படுத்து தூங்கி இருக்காரு. அப்புறம் அடிச்சு புடிச்சு கஷ்டப்பட்டு ஒரு செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. அந்த செக்யூரிட்டி வேலையும் நல்லா தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஜோஹோ கம்பெனிக்கு வெளியில தான் அவங்க செக்யூரிட்டியா இருந்திருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு எம்ப்ளாய் என்ன பண்ணிருக்காங்க, அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும் போது நான் ஸ்கூல் படிக்கும் போது HTML படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த எம்ப்ளாயும் அப்துல் ஆலிம்க்கு ஐடியா கொடுத்திருக்காங்க. இவரும் 12 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டு அது மூலமா ஒரு ஆப்பையும் டெவலப் பண்ணிருக்காங்க. முழுமையா ஒரு கல்லூரி படிப்பு கூட படிக்கல, ஆனா ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ பண்ணதுல அப்துல் ஆலிம் செலக்டும் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இப்ப அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அப்துல் ஆலிமே அவருடைய லிங்க்டின் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வமும் அர்ப்பணிப்பும் இருந்தா நிச்சயமா உங்களுக்கான வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்துல் ஆலிம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஜோஹோ கம்பெனில வேலை செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போஸ்ட பதிவு செஞ்சதாகவும் இப்ப அவர் எந்த போஸ்டிங்ல இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு பதிவு இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகள். Thank you for watching.